எனக்கு சுத்தம் நீச்சுன்னா அப்போ பணத்தையே நீங்க வாழ்நாள் பூரா பார்க்கக்கூடாதுங்க. ஏன் பணத்தை வச்சிருக்கீங்க? கேள்வி வருதா இல்லையா? புது நீச்சல் எனக்கு படிக்கவே தெரியாதுன்னா வாழ்நாள் பூரா படிக்க தெரியாதுங்க. சபை நீச்சல் எனக்கு பிளட்டே எனக்கு வேலை செய்யாதுன்னு சொல்லணும்ல. ஏன் வேலை செய்யுது? அப்போ கிரகம் நீச்சல் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அப்படி இருக்கு. பின்னால் நான் வளர்ச்சி அடைகிறேன். எனக்கு வளர்ச்சிக்கு உண்டான கிரகங்கள் வேலை செய்கிறது. இதுதான். அப்ப இந்த வயதோட்டத்துலதான் நம்ம தவறுறோம். இந்த வயதோட்டம் பார்க்கணும். அப்ப எந்த காலகட்டங்களில் நான் முன்னேறினேன், எந்த காலகட்டங்களில் வீழ்ச்சி அடைஞ்சேன், அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுது? அப்போ எனக்கு ஜென்மகால ஜாதகத்தையும் டிரான்சிட் கிரகங்களையும் வயதோட்டத்தையும் பார்க்க வேண்டும். அப்போ நான் வந்து அடிப்படையில் நல்லவனா கெட்டவனா, அந்த கெட்டவனா நல்லவனா இருந்து அடுத்த மூமெண்ட்ல நான் போகும்போது என்னுடைய சேரவங்களுடைய குணமும் என்னிடம் வருகிறது. அவ்வளவுதான். இதுதான் நம்ம வந்து ஜாதகத்துல கணிக்கணும். அந்த இடத்துல கணிக்க தவறுனாலதான் மறந்து போயிடும். எந்த கிரகமும் அதான் சொல்றது நீச்சம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு அண்ணனுக்கு ஈரோட்ல ஒரு 25,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அந்த அண்ணனுக்கு ஒரு 25,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இந்த அண்ணனுக்கு 25,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. எனக்கும் 25,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. நீங்க 4 பேருக்கு வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க? யதார்த்தமான கேள்வி. இருக்கிற இடத்தை பொறுத்தவரை 4 பேருக்கு பிறந்த ரோட்ல இருக்குது. இப்ப என்ன சொல்வீங்க? இல்ல அதுக்கு முன்னால இருக்குதா பின்னால இருக்குதா? ரோட் ஓரத்துல இருக்குதா சந்துக்குள்ள இருக்குதா? இருக்குதா? அப்போ பிறந்த ரோட்ல இருந்தா சதுரடி 25,000 ரூபாய்க்கு மேல போகுது. மெயின் ரோட்ல இருந்ததுன்னா கடை கட்டி காம்ப்ளெக்ஸ் கட்டி விடலாம். ஒரு 300 அடி உள்ள போகுது. பிறந்த ரோட்ல இருந்தா அதுக்கு வேல்யூ கம்மி. அப்போ ஒரே ரோட்டில் இருக்கிறது, ஈரோட்டில் இருக்கிறது, சக்தி ரோட்ல இருந்தா 25,000 ஸ்கொயர் ஃபீட் என்ன போகுது. பிறந்த ரோட்ல இருந்தா, எண்டல் ரோட்ல இருந்தா, இது நசீமூர் ரோட்ல இருந்தா, சென்னிமலை ரோட்ல இருந்தா இப்படி இருக்குல்ல. ஆனா லேண்டே ஈரோட்ல தான் இருக்கு. அப்போ வேல்யூ அப்படிங்கிறது தான் நமக்கு எடுத்துக்கிறோம். அதுதான் இந்த உச்சம் நீச்சம் அளவுகோலை நம்ம நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு நிலை. பணம் எவ்வளவு இருக்குது? ஒரு ஜாதகத்தை அண்ணன்கிட்ட நம்ம நம்பினால ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கிறது. ஒரு 5 ஜாதகத்தை எடுத்து போடுறோம். பணக்காரன் நம்பர் 2 பணக்காரன், நம்பர் 3 பணக்காரன், நம்பர் 4 பணக்காரன், நம்பர் 5 பணக்காரன். இது கண்டுபிடிச்சு சொன்னால் 5க்குமே ரிசல்ட் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அண்ணன்கிட்ட அனௌன்ஸ் பண்ணலாமா? எப்போ? 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசிருக்கேன். நம்பர் 1 பணக்காரன் எந்த ஜாதக பேர் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அதை நம்ம தெரிவிச்சிருக்கணும். ஓட்டு எப்படி பண்ணா எல்லா ஜாதகமும் பார்த்தா பணக்காரங்க இருப்பாங்க. எதுல அதிகமான பணம், எதுல சொத்து அதிகம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம பேச. நம்ம எந்த கிரகமும் நீச்சத்தன்மையை விட்டு விலகி சென்றதா இல்லையா? அப்ப அந்த காரகத்துவம் அடிபட்டுதான். காரகத்துவம் அடிபட்டுச்சுனாவே அந்த நீச்சல் பந்தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்த மாசம் எனக்கு சப்ஜெக்ட் இருக்காரு. அதனால முழு